அனைவரையும் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கனரா பேங்க்ல அருமையான வேலை வாய்ப்பு சம்பந்தமான அறிவிப்பு வெளியாயிருக்கு. இந்த வேலைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும், இதுக்கான தகுதிகள் என்ன, வயது வரம்பு மற்றும் மொத்த விபரங்களையும் பார்க்கலாம். வாங்க வீடியோவ முழுமையா பாருங்க. இப்ப கனரா பேங்க் வேலைவாய்ப்பு அறிவிப்ப பத்தி பார்க்கலாம் வாங்க. அப்ரெண்டிஸ் பணிக்கான அறிவிப்பு வெளிவந்திருக்கு. இந்த பணிக்கு 23 செப்டம்பர் 2025 முதல் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 12/10/2025. இந்த பணிக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி NADS வெப்சைட்ல பஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரெய்னிங் சீட்ஸ் 3500 கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்க்கும் தனித்தனி வேக்கன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு மொத்தமா 394 வேக்கன்சி இருக்கு. கம்யூனிட்டி வைஸா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கு முக்கியமா தமிழ் மொழி பேச எழுத நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏஜ் லிமிட் 20 வயசுக்கு மேலையும் 28 வயசுக்கு உள்ளேயும் இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. SC/ST பிரிவினருக்கு 5 வருடமும், OPC பிரிவினருக்கு 3 வருடமும், டிசபிலிட்டி நபர்களுக்கு 10 வருடங்களும் உண்டு. இந்த பணிக்கான கல்வித் தகுதி ஏதாவது ஒரு டிகிரி போதும். இந்த பணிக்கு 12 மாதங்கள் ட்ரெய்னிங் உண்டு. பயிற்சியின் முடிவுல உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். இந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்க இதே வங்கில ஜாப்க்கு ட்ரை பண்ணிக்கலாம். மந்த்லி ஸ்டிபெண்டா ஒவ்வொரு மாதமும் 15,000 ரூபாய் கிடைக்கும். இந்த பணிக்கு உங்களோட மார்க்ஸை வச்சுதான் செலக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் இன்டர்வியூலாம் கிடையாது. எக்ஸாம் பீஸ் SC, ST மற்றும் PWPT பிரிவினருக்கு கிடையாது. மற்ற அனைத்து பிரிவினருக்கும் ரூபாய் 500 எக்ஸாம் பீஸ் கட்டணும். உங்களோட போட்டோ, கையெழுத்து, லெஃப்ட் ஹேண்ட் கைரேகை மற்றும் ஹேண்ட் ரைட்டன் டெக்ளரேஷன் ரெடியா வச்சுக்கோங்க. NATSல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் வந்து வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா விவரங்களும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம அப்ளை பண்ணுங்க. நன்றி. ஆன்லைன் தமிழ் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.